தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி கோவை காந்திபுரத்தில் தமிழ்நாடு மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பாக ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறாங்க. தொடர்ந்து 6-7 கட்ட போராட்டம் அவங்க நடத்திட்டாங்க அரசோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. ஆனால் இவங்க கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை. ஏதோ கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு தொழில் முனைவோராக இருப்பதால் அதில் கலந்துக்கிறதுக்கு சென்றேன். அங்கே எத்தனை பேர் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த ரோட்டில் இறங்கி மனித சங்கிலிக்காக நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பெனி உரிமையாளராக இருக்கிறவங்களும் நிற்கிறாங்க, தொழிலாளர்களும் நிற்கிறாங்க. வாங்க நம்ம அதை பார்க்கலாம், அவங்களுடைய குறை என்னன்னு கேட்கலாம், அதை அரசுக்கு தெரிவிக்கிற மாதிரி நமது மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிவிக்கிற மாதிரி இந்த வீடியோவை தயாரித்து வெளியிடலாங்க. ஏன்னா தொடர்ந்து இவங்க 7-8 கட்ட போராட்டத்தை நடத்திட்டே வர்றாங்க. ரோட்டில் உண்ணாவிரதம் இருந்தாங்க, கருப்பு கொடி ஏற்றுனாங்க, மதுரையில் உண்ணாவிரதம் இருந்தாங்க, இங்கே திருச்சி ரோட்டில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆனால் அரசு கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு குறைக்கல. இது பல தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் முனைவோர் அமைப்பு ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக போராடிட்டுருக்கிறாங்க. வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம். மனித சங்கிலி போராட்டம், மனித சங்கிலி போராட்டம், சிறு குறு நடுத்தர தொழில்களை பாதுகாக்க, தொழில்களை பாதுகாக்க போராட்டம் 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 வெல்லட்டும் 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 மனித சங்கிலி வெல்லட்டும், மனித சங்கிலி வெல்லட்டும், மனித சங்கிலி போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் வெல்லட்டும் 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 மின் நுகர்வோர் கூட்டமைப்பு, மின் நுகர்வோர் கூட்டமைப்பு, மாநிலம் தழுவிய போராட்டம், மாநிலம் தழுவிய போராட்டம், மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நடக்கின்ற மனித சங்கிலி போராட்டம், மின் நுகர்வோர் கூட்டமைப்பு, மின் நுகர்வோர் கூட்டமைப்பு, மாநிலம் தழுவிய போராட்டம், மாநிலம் தழுவிய போராட்டம், லட்சக்கணக்கில் வேலை வாய்ப்பை தருகின்ற சிறு குறு நடுத்தர தொழில்களை பாதுகாக்க போராட்டம், மின் நுகர்வோர் கூட்டமைப்பு, மாநிலம் தழுவிய போராட்டம், ரத்து செய் குறு சிறு தொழில்களை பாதுகாக்க கோரிக்கை வைத்து தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு நடத்துகின்ற மனித சங்கிலி தமிழக அரசே 10 லட்சம் தொழில்களை 10 லட்சம் தொழில்களை பாதுகாக்க கோரிக்கை இங்கு மனித சங்கிலியாய் நிற்கின்றோம் மின் கட்டண உயர்விலே 430% நிலை கட்டணம் உயர்த்தினால் எங்கே செல்வோம் எப்படி கட்டுவோம் தமிழக அரசே மின்சார வாரியமே பதில் சொல்லு நிலையில்லா தொழிலாளர் எங்கள் தொழில்கள் இருக்கும் போது நிலையில்லா தொழிலாக
நிலையில்லா தொழிலாக எங்கள் தொழில்கள் இருக்கும் போது எங்கள் தொழில்கள் இருக்கும் போது நிலை கட்டண உயர்வு இங்கே நிலை கட்டண உயர்வு இங்கே நிலை கட்டண உயர்வு இங்கே நிலை கட்டண உயர்வு இங்கே நியாயம் தானா 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 நியாயம் கேட்டு மனித சங்கிலி நியாயம் கேட்டு மனித சங்கிலி நியாயம் கேட்டு மனித சங்கிலி நியாயம் கேட்டு மனித சங்கிலி போராட்டம் நடத்துகின்றோம் போராட்டம் நடத்துகின்றோம் போராட்டம் நடத்துகின்றோம் போராட்டம் நடத்துகின்றோம் தமிழ்நாடு தொழில்துறையின் தமிழ்நாடு தொழில்துறையின் மின் நுகர்வோர் கூட்டமைப்பு மின் நுகர்வோர் கூட்டமைப்பு நடத்துகின்ற மனித சங்கிலி நடத்துகின்ற மனித சங்கிலி நடத்துகின்ற மனித சங்கிலி நடத்துகின்ற மனித சங்கிலி வெல்லட்டும் 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 தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு மாற்ற மறுக்கும் அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு வெல்லட்டும் வெல்லட்டும் மனித சங்கிலி போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் மனித சங்கிலி போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே கோடி தொழிலாளர் வாழ்வை பறிக்கும் முன் கட்டண உயர்வினை திரும்ப பெறு திரும்ப பெறு தொழிலாளர் வாழ்வை பறிக்கும் முன் கட்டண உயர்வினை திரும்ப பெறு திரும்ப பெறு காப்பாற்று காப்பாற்று குறு சிறு தொழில்களை காப்பாற்று 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 குறு சிறு தொழில்களை காப்பாற்று தமிழகத்தின் தொழில்களை பாதுகாக்க பாதுகாக்க மின் கட்டண உயர்வினை திரும்ப பெருக திரும்ப பெருக வெல்லட்டும் வெல்லட்டும் மாநில அரசு மாநில அரசு மாநில அரசே மாநில அரசே உயர்த்தாதே 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 மின் கட்டணத்தை உயர்த்தாதே கட்டணத்தை உயர்த்தாதே குறைத்திடு 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 மின் கட்டணத்தை குறைத்திடு கட்டணத்தை குறைத்திடு சிறு குறு தொழிலை வாழ விடு சிறு குறு தொழிலை வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு சிறு குறு தொழிலை வாழ விடு குறு தொழிலை வாழ விடு உயர்த்தாதே 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 மின் கட்டணத்தை உயர்த்தாதே கட்டணத்தை உயர்த்தாதே குறைத்திடு 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 மின் கட்டணத்தை குறைத்திடு கட்டணத்தை குறைத்திடு வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு சிறு குறு தொழிலை வாழ விடு குறு தொழிலை வாழ விடு குறைத்திடு 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 மின் கட்டணத்தை குறைத்திடு கோடி தொழிலாளர் வாழ்வை பறிக்கும் மின் கட்டண உயர்வினை திரும்ப பெறு திரும்ப பெறு காப்பாற்று காப்பாற்று குறு சிறு தொழில்களை காப்பாற்று தமிழகத்தின் தொழில்களை பாதுகாக்க பாதுகாக்க மின் கட்டண உயர்வினை திரும்ப பெருக திரும்ப பெருக வெல்லட்டும் 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 தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு நடத்துகின்ற மனித சங்கிலி வெல்லட்டும் வெல்லட்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒன்றுபட்டே குரல் கொடுப்போம் வெல்லட்டும் மனித சங்கிலி போராட்டம் வெல்லட்டும் என்னுடைய பெயர் நூர் முகமது, கோயம்புத்தூர் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர். அதாவது கடந்த காலங்களிலே ஜிஎஸ்டி, அதுக்கு அடுத்தபடியாக கொரோனா காலகட்டம், இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தொழில்கள் மிக நெருக்கடியான காலகட்டத்தை சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒழுங்குமுறை ஆணையம் என்ற பெயரிலே
ஒழுங்கற்ற ஆணையமாக தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் தமிழக அரசின் பரிசீலனை இருக்கிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டிலே மின்சாரத்தினுடைய நிலை கட்டணம் என்பதனை 35 ரூபாயாக இருந்ததை திடீரென 1 கிலோவாட்டிற்கு 153 ரூபாய் என்று உயர்த்தியிருக்கிறார்கள். ஆண்டு ஒன்றுக்கு இது 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒரு சாதாரண சிறு குறு செய்யக்கூடிய தொழில்களை பாதிக்கக்கூடிய விஷயம். அது மட்டுமல்லாமல் பீக் ஹவர்ஸ் உபயோகப்படுத்தினாலும் உபயோகப்படுத்தாவிட்டாலும் காலை 6 மணி முதல் மாலை 10 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையும் பீக் ஹவர்ஸ், அதாவது பரபரப்பு கட்டணம் என்று தனியாக அதற்கு ஒரு 25% உயர்த்தி அறிவித்து பின்பு அதை 15% குறைத்திருக்கிறார்கள். இந்த பீக் ஹவர் சார்ஜ் என்பது மின்சார பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அறிவிக்கக்கூடிய உயர் அழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மட்டுமே இருந்த ஒன்று. இதை தற்பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியம் சிறு குறு தொழில்கள் நசுக்கும் விதமாக தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த பீக் ஹவர்ஸ் கட்டணம் மற்றும் பிக்சட் சார்ஜ் என்பது சிறு குறு தொழில்கள் மிகவும் நலிந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே ஏற்கனவே 5%, 10% என்ற லாபத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் 18% ஜிஎஸ்டி அடைக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலிலே நலிந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே இந்த மின்கட்டண உயர்வு என்பது மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. இதனால் பல லட்சம் தொழில்கள் 600க்கும் மேற்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தமிழகத்திலே 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட, அதாவது அரசின் தகவலின்படி 13 லட்சம் சிறு குறு தொழில்கள் தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுமார் 1.5 கோடி தொழிலாளர்கள் இதை நம்பி வேலைவாய்ப்பை பெறுகின்றார்கள். இங்கு ஏற்கனவே வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் நாம் வடமாநிலத்திலிருந்து ஆட்களை கொண்டு வந்து அவர்களுக்கு தங்கும் இடம், உணவு போன்றவற்றை செலவு செய்வதற்கு கூட ஒரு தொகை ஒதுக்க வேண்டியிருக்கின்ற காலகட்டத்திலே இந்த மின்சார கட்டண உயர்வு என்பது எங்களால் தாங்க முடியாத மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்குகிறது. ஆகவே தமிழக அரசு இது கருத்தில் கொண்டு இதை குறைக்க வேண்டும் என்று கடந்த 110 நாட்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஒன்றிணைந்து, கோவையிலே 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஒன்றிணைந்து, தொழில் அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து போசியோ என்ற ஃபெடரேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் என்ற பெயரிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இன்று ஒரு நாள் 8வது கட்டமாக 7 கட்ட போராட்டத்தை நடத்தி முடித்தும் தமிழக அரசிலிருந்து ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும், அதாவது சோலாருக்கு 15% மானியத்தை அறிவித்து 50% கட்டணத்தை குறைப்பதாக கூறியிருக்கிறார்கள். இயற்கை நமக்கு தரக்கூடிய இலவச மின்சாரத்திற்கு தமிழக அரசு முழுவதுமாக விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதுபோல மின்கட்டண உயர்வு ஆண்டுக்கு ஒரு முறை மின்கட்டண உயர்வு என்று கூறியிருக்கிறார்கள். அது 2 ஆண்டிற்கு மின்கட்டண உயர்வை தமிழக அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இவ்வாறு எங்களுடைய 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 7 கட்ட போராட்டத்தை நடத்தி முடித்தவர்களாக இன்று இதுவரை 50% மட்டுமே அரசின் அறிவிப்புகள் வந்திருக்கிறது. மேலும் இந்த பீக் ஹவர் சார்ஜ், பிக்சட் சார்ஜ் போன்றவைகளை அரசு முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் ஒன்று கூடி இன்று காலை முதல் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு வடிவாக கோவையில் இருக்கக்கூடிய போசியோவின் கூட்டமைப்பின் கீழ் இங்கே கோவையிலே சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழில் அமைப்பினரும் எங்கள் தொழிலாளர்களுடன் ஒன்று சேர்ந்து இங்கே மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு இதை கவனத்தில் கொண்டு சிறு குறு தொழிலை காக்கும் விதமாக உடனடியாக எங்களது கோரிக்கைகளை பரிசீலனை செய்து திரும்ப பெற வேண்டும் என்று இந்த தருணத்திலே கோரிக்கை வைக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, இதற்கு அரசு நிச்சயமாக ஒரு தீர்வு தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி தராத பட்சத்தில் கூட்டமைப்பு ஒன்று கூடி முடிவு செய்வோம். குறு சிறு தொழில்களை பாதுகாக்க கோரிக்கை வைத்து தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு நடத்துகின்ற மனித சங்கிலி தமிழக அரசு 10 லட்சம் தொழில்களை பாதுகாக்க கோரி இங்கு மனித சங்கிலியை நிற்கின்றோம். மின் கட்டண உயர்விலே 430% நிலை கட்டணம் உயர்த்தினால் எங்கே செல்வோம், எப்படி கட்டுவோம்? தமிழக அரசை மின் வாரியமே
பதில் சொல்லு பதில் சொல்லு நிலையில்லா தொழிலாக எங்கள் தொழில் இருக்கும்போது நிலை கட்டணம் உயர்வு இங்கே நியாயம் தானா நியாயம் தானா